சோதனை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது நடக்கிறது. சனி பகவான் பார்த்தீங்கன்னா அனைத்து கடவுள்களிலும் ஒரு முழுக்க அற்புதமான ஒரு கடவுளாக இருக்கிறார். அதாவது சனி பிடித்தால் ஒருவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட விளைவு எப்பேற்பட்ட பாதிப்பு வேண்டுமானாலும் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி கெடுத்தால் வாழ்க்கையில ஒரு விதமான பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி சனி பகவானுக்கு நிறைய பேர் வைத்து நிறைய பேர் நிறைய விதமான ஒரு கருத்துக்களை சொல்லி வருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த சனி வக்ர பயிற்சியானது இந்த நேரத்தில் நடப்பதால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் பெரும்பாலான தாக்கங்கள் உண்டாகும். அந்த வகையில் இன்று தனுசு ராசினியர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, உங்களுக்கு ஆபத்துகளை ஏற்படுத்த போகிறதா, இந்த ஆபத்துகளை ஏற்படுத்தினால் அதிலிருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கலாம், அது மட்டுமில்ல என்னென்ன நன்மைகள் உண்டாக போகிறது என்பதை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. தனுசு ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. சனி பகவான் பார்த்தீங்கன்னா மற்ற கடவுள்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு கடவுளாகவே நிறைய பேர் இதுவரை பார்த்தீங்கன்னா பார்த்து வராங்க. அதாவது சனி ஒருவருடைய வாழ்க்கையில பிடித்திருந்தால் கண்டிப்பா அவங்க தலையெழுத்து நினைத்து பார்க்காத அளவிற்கு புரட்டி போடும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில தான் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி இப்ப நடக்க போகிறது. முதல்ல தனுசு ராசி நேயர்களுக்கு கிரக நிலை இந்த நேரத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கான கிரக நிலை பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், களத்திரஸ்தானத்தில் புதன் மற்றும் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் கேது, ஐனசைன போகஸ்தானத்தில் சந்திரன், தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் சனி என கிரக நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் அமைந்திருக்கு. தனுசு ராசியில மூலம், பூரடம், உத்திராடம், 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது என்பதை விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே தனுசு ராசி நேயர்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான குணப்படைத்த நபராக இருப்பாங்க. இந்த நேரம் நீங்க எடுத்த முயற்சிகள் அனைத்துமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் சனி வக்ர பயிற்சி நடந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவான நன்மைகள் தான் இப்ப நடக்க போகிறது. வரவுக்கேற்ற செலவு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிறது. ஒரு புறம் பணம் கைக்கு வந்தால் அதற்கான செலவு கண்டிப்பா ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு இருக்குங்க. எதையுமே சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டாகலாம். மனதைரியம் கண்டிப்பா தனுசு ராசினியர்களுக்கு அதிகரிக்கும். இந்த நேரம் நீங்க துணிச்சலாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவர்களால் வீண் குற்றம் சாட்டப்படலாம். இதனால நீங்க கவனமா செயல்படுங்க. கண் நோய், பித்தம், பாதம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு நீங்களாம். ஸோ ஆரோக்கியத்துல இந்த மாதிரி விஷயத்துல ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டா கண்டிப்பா உடனடியாக மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்ளுங்க. அதாவது சிறிது தொந்தரவா இருக்கும் போதே கவனித்து கொண்டீங்கன்னா பெரிய அளவுல எந்தவித பாதிப்பு ஏற்படாமல் நீங்க தவிர்க்கலாம். ஏன்னா இந்த வக்ர பயிற்சினால் ஆரோக்கியத்துல பெரிய அளவு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதனால கவனித்து செயல்படுங்க. வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும். தனுசு ராசினியர்கள் மற்றவர்களிடம் பேசும்போது உங்கள் மீது மதிப்பு, மரியாதை இது இரண்டுமே அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. திடீர் கோபங்கள் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் கீழ் வேலை செய்பவர்களின் செயல்களால் உங்களுக்கு கோபங்கள் உண்டாகலாம். நிதானமாக அவர்களிடம் பேசுவது ஒரு விதமான நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரும். பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீங்க. உத்தியோகம் தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கலாம். அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் மீன் பேச்சுக்களை தவிர்ப்பதுதான் இப்ப முழுக்க நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா திடீர் வாக்குவாதம் ஏற்படலாம். கவனமாக பேசுவதன் மூலம் நெருக்கம் அதிகரிக்கும். விருந்தினர் வருகை, குடும்பத்தினருடைய ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றால் செலவு அதிகரிக்கும். சில்லறை சண்டைகள் அக்கம் பக்கத்தினருடன் உண்டாகலாம். கவனமாக இருப்பதுதான் இப்போ உங்களுக்கு நல்லது. பெண்களுக்கு வழிய சென்று உதவுவதன் மூலம் வீண் பழி ஏற்படலாம். ஸோ பெண்மணிகள் இந்த மாதிரி விஷயத்துல கவனமா செயல்படுங்க. இந்த நேரம் பெண்மணிகள் முக்கியமாக பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபத்தை தவிர்ப்பது உங்களுக்கு முக்கியமாகவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த காலகட்டம் இந்த மாதிரி விஷயத்தை பின்பற்றி செயல்படுங்க. ஏன்னா சனியினுடைய வக்ர பயிற்சி நடக்கக்கூடிய இந்த நேரம் உங்களுடைய கோபத்தால் பெரிய அளவில் பிரச்சனை, பெரிய அளவில் தாக்கங்கள் கூட வரலாங்க. அதனால பெண்மணி கவனமா செயல்படுங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை நீங்க நிச்சயமா இந்த நேரம் தவிர்க்கணும்.
சில விஷயங்களை அமைதியாக இருப்பதன் மூலம் சாதித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதாவது சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகக்கூடிய நேரத்துல நீங்க அமைதியாக கடப்பது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அமைதியாக கடப்பதன் மூலம் நீங்க தொலைத்து வைத்த ஒரு வாய்ப்பு உங்களை திரும்பவும் தேடி வரக்கூடிய அற்புதமான சூழல் இருக்கிறது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்துவது தான் இப்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கலைத்துறையில இருப்பவர்கள் கடினமாக உழைப்பதன் மூலம் ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு வகையில பாதிப்பு உண்டாகலாம். அதனால அலைச்சலை குறைத்து கொள்ள முயற்சி செய்யுங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த வேலை செய்தாலும் கவனமாக செய்வது தான் இப்போ உங்களுக்கு நல்லது. பாடம் தொடர்பான சந்தேகங்களை உங்களுடைய ஆசிரியர்களிடம் கேட்டு உடனுக்குடன் கேட்டு படிப்பது தான் உங்களுக்கு நல்லது. எந்த சந்தேகமா இருந்தாலும் உடனே தீர்த்து கொண்டு பாடங்களை படித்து வாருங்க. மாணவர்களுக்கு இந்த நேரம் பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் கிடையாது. தனுசு ராசியில மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த வக்ர பயிற்சியினுடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது உங்களுடைய வேலைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடியே குறித்த காலத்திற்குள் முடிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க நினைத்த விஷயம் நினைத்தபடி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய வேலைகளின் தெளிந்த மனநிலையுடன் ஈடுபடுவீங்க. இந்த நேரம் நீங்க பாசிட்டிவாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. மேல் அதிகாரிகளுடன் சுமூகமான உறவு நிலை உண்டாகலாம். சக ஊழியர்களின் குறைகளை முன்னின்று தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. தனுசு ராசியில பூரடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த சனி பகவானின் வக்ர பயிற்சி காரணமாக பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கலாம். நியாயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவதுதான் இப்போ உங்களுக்கு நல்லது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களையும் கவனமா பாதுகாப்பாக பார்த்து கொள்ளுங்க. தனுசு ராசியில உத்திராடம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி காரணமாக பார்க்கும் பொழுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் இப்ப நீங்கிடும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை நீங்க இப்ப செய்து கொடுப்பீங்க. நீங்க செய்யக்கூடிய முயற்சி காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுல அனுகூலமான பலனை நீங்க பெறுவீங்க. மனதில் ஏதாவது கவலை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குங்க. உங்களுக்கு ஒரு விதமான பாசிட்டிவான நன்மைகள் கிடைத்திருக்கு. சில பாதிப்புகளும் உண்டாகி இருக்குங்க. இந்த நேரம் நீங்க என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால செல்வம் கூட உங்களுக்கு சேரலாம். முடிந்த அளவுக்கு தெய்வ வழிபாடு செய்து வாருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல தனுசு ராசி நேயர்களுக்கு ஜூலை 15 நடக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சியின் காரணமாக என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு என்பதை முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.